வணக்கம் மக்களே. என்னடா எப்பவும் போல எல்லாரும் மாதிரியும் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகுது, அதனால உலகத்துக்கு பேராபத்து விளைய போகுது, இதைத்தானே சொல்ல போறேன்னு தானே கேட்குறீங்க. உண்மையை சொல்லப்போனால் அது ஒரு மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட பேராபத்து தான். ஆனால் இருந்தாலும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அண்டார்டிகா இல்லைங்க, அண்டார்டிக் பெருங்கடலில் உருவாக போகிற மற்றொரு மிகப்பெரிய ஆபத்தை பற்றி தான். அட ஆமாங்க, கடலில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரப்போகிறதாக புதிய ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. வட அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோவின் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஒரு ஆய்வின்படி அடுத்து வரக்கூடிய 80 ஆண்டுகளில் அண்டார்டிக் பெருங்கடலோட ஒட்டுமொத்த அமிலத்தன்மையானது ரெட்டிப்பாக போகிறதாக சொல்கிறாங்க. அட என்னடா, எங்கேயோ தெற்கே இருக்கக்கூடிய அண்டார்டிகா பெருங்கடலில் ஏற்படக்கூடிய இந்த வேதியியல் மாற்றம் நிலத்தில் இருக்கக்கூடிய எங்களை என்ன பாதிக்க போகுதுன்னு தானே கேட்குறீங்க. அப்படியே ஒருவேளை ஆபத்து வந்தாலும் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் அந்த ஆபத்தை உருவாக்குறதே நம்மளோட மனிதர்கள் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மனிதர்களோட செயல்பாடுகள்னால வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த CO2 பொதுவாக பூமியில் அதிகரிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த பூமியுமே ரொம்ப ஹீட் ஆகி உயிரினங்களே வாழ முடியாத சூழலை ஏற்படுத்திடலாம். ஆனால் அதை பொதுவாக தடுத்துக்கிட்டு வர்றதுல இந்த பெருங்கடல்களோட பங்கு முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி கடல்கள் வெறும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாக மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடானது கடலில் இருக்கக்கூடிய நீரோட வினைபுரிஞ்சு அது கார்பானிக் அமிலமாக கடலில் வலம் வந்துட்டு இருக்குது. பூமியில் இருக்கக்கூடிய மொத்த CO2ல கிட்டத்தட்ட 30% CO2 பொதுவாக கடலில் தான் இப்படி இருக்குது. அது அப்படியே ஒரு சுழற்சியாக வர்றதுனால இந்த பெருங்கடல்களானது வளிமண்டலத்தின் காலநிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பஃபர் என்று சொல்லக்கூடிய தாங்கல் கரைசலாக செயல்பட்டுக்கிட்டு வருது. ஸோ கடல்களும் பார்த்திங்கன்னா பூமியில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றன. தொடர்ச்சியாக இப்படி CO2வோட அளவு கடல் நீரில் அதிகமாகிக்கிட்டே வர்றதுனால அடுத்து வரக்கூடிய 2100வது ஆண்டுக்குள்ளாக 1990களில் இருந்ததை காட்டிலும் கடலோட அமிலத்தன்மையானது ரெட்டிப்பாக போகிறதாக சொல்கிறாங்க. இதனால் வெறும் காலநிலை மாற்றம் மட்டும் இல்லைங்க, உணவு சங்கிலியானது உடைய போகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் காத்திருக்குது. பொதுவாக இந்த உணவு சங்கிலியை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தாவரங்கள் சூரியன்கிட்டேருந்து ஆற்றலை பெறுது. அதன் மூலமாக அடுத்தடுத்த உயிரினங்கள் இந்த தாவரங்களை சாப்பிட்டும் அந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய உயிரினங்களை சாப்பிட்டும் ஆற்றலை பெறுகின்றன. இப்படித்தான் ஒட்டுமொத்த ஆற்றலானது வரிசையாக கடத்தப்பட்டுக்கிட்டு வருது. இதைத்தான் நாம் உணவு சங்கிலின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த உணவு சங்கிலியில் ஏதாவது ஒரு உயிரினம் இல்லாமல் போனாலும் அது ஒரு மிகப்பெரிய உயிரின அழிவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் முக்கியமாக தாவர உயிரினங்கள் அழிந்தால் அவ்வளவுதான், எதுவுமே சொல்ல முடியாது. கடலில் என்னடா தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய பாசிகள் மாதிரியான உயிரினங்கள் தான் கடலில் சூரிய ஒளியிலிருந்து ஆற்றலை பெறக்கூடிய உற்பத்தியாளர்களாக திகழ்கின்றன. பொதுவாக இந்த பாசிகள் பார்த்திங்கன்னா அதிக அமிலத்தன்மையில் வளர்றது இல்லை. ஸோ கடலில் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை அதிகரிக்க இவற்றோட வளர்ச்சி குறையுது. அதனால் அடுத்தடுத்த உயிரினங்களோட உணவு சங்கிலி பாதிக்கப்படலாம். இது மிகச்சிறிய உயிரினங்களை மட்டும் இல்லாமல் பென்குயின், திமிங்கலம் மாதிரியான மிகப்பெரிய வேட்டையாடிகளையும் பாதிக்குது. இதனால் ஒரு மிகப்பெரிய சூழலியற் சிதைவு ஏற்படுறதுக்கு காரணமாக அமையுது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. கடலில் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த நத்தைகள், கடல் அர்ச்சின்கள் மாதிரியான உயிரினங்கள் பார்த்திங்கன்னா ஓடுகளை உருவாக்கும் அல்லது தங்களோட உடலின் புறப்பரப்பில் ஒரு கடினமான எக்ஸோஸ்கெலிட்டனை உருவாக்கும். அந்த எக்ஸோஸ்கெலிட்டனை பயன்படுத்தி தான் இந்த உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாக்குப்பிடிச்சு உயிர் வாழுது. ஆனால் கடலில் அதிகரிக்கக்கூடிய இந்த CO2னால அந்த ஓடுகளோட உருவாக்கம் பாதிக்கப்படுது. இதனால் சுற்றுச்சூழலில் கால்சியத்தோட சுழற்சியானது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இதனால் திரும்ப கடலோட pH மாறுறதோடு மட்டும் இல்லாமல் உயிரினங்களோட அழிவும் தொடர்ச்சியாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு உயிரினமாக பாதித்து கடைசியில் அந்த விஷயமும் மனிதன்கிட்ட தான் நிற்கும்.
ஏற்கனவே காலநிலை மாற்றத்தினால மனிதன் பல்வேறு பேரழிவுகளில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து மீள முடியாமல் காத்திருக்கான். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படும் போது அது மனித இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். சரி, இந்த pH மாற்றமானது ஏன் அண்டார்டிகா பெருங்கடலில் மட்டும் அதிகமாக நிகழுது அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கடல்கள்லையும் தான் இந்த CO2வோட அளவு மாறுபடும். ஆனால் குளிர்ந்த நீரில் தான் அதிக அளவு CO2 கரையும். அதனால தான் அண்டார்டிகாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கடலில் அதிக அளவு CO2 மாற்றங்கள் ஏற்படுது. வரப்போகிற 2100வது ஆண்டுக்குள்ள இதோட அளவு ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் CO2வை உற்பத்தி செய்கிறதோட அளவை கட்டுப்படுத்தினா அப்படின்னா கடலோட CO2 உயர்வானது கொஞ்சம் கட்டுக்குள்ளாகலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனானவன் இந்த பூமியில் அதிகரித்து தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் என்ற பெயரில் பல்வேறு மாற்றங்களை விளைவித்துக்கிட்டே இருக்கான். உண்மையில் சொல்லப்போனால் சில விஷயங்கள் மறுக்க முடியாத தேவைகளுக்கான செயல்களாக இருந்தாலும் சில விஷயங்களில் மனிதன் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தணும். இல்லைனா இறுதியில் மனிதன் மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்களும் அழிவை தான் சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் தான் உங்கள் MS. டாடா.